தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் திருவிழா தொடங்கி இருக்கிறது. இந்த தேர்தல் திருவிழாங்கிறது எப்படின்னாக்க மக்கள் எல்லாருக்கும் கொண்டாட்டம், மக்கள் எல்லாருக்கும் பாதி பேருக்கு திண்டாட்டம். ஏன் திண்டாட்டம், ஏன் கொண்டாட்டம், இதை நம்ம பார்க்கணும். யாருக்கெல்லாம் திண்டாட்டம்? நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துறமே, எல்லாருக்கும் ஒரு பாதையை மறைச்சு நிறுத்துறமே அப்படின்னாக்க மக்கள் யோசிக்கலாம், ஏன் இவங்க இடைஞ்சல் பண்றாங்க, நமக்கு வழியை விட்டுட்டு போலாம்ல, ஒரு மணி நேரம் மேடையை போட்டு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்மளை நிக்க வைக்கிறாங்களே, ஒரு தேர்தலில் வாக்கு சேகரித்து வரும்பொழுது நமக்கு பாதைகள் எல்லாத்தையும் அடைக்கிறாங்களே, அப்ப ஏன் இதை பண்றாங்க? இது திண்டாட்டத்தின் பார்வை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்துருச்சியா, தேர்தல் வந்துருச்சு, எப்படியும் நம்ம வீட்டுக்கு 4 ஓட்டு இருக்கு, அப்ப 4 ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னா கூட வந்துரும்ல அப்படின்னு ஒரு பக்கம் கொண்டாட்டம். எதுவா வேணா இருக்கட்டும், தேர்தல் உங்களுக்கு தொல்லை அளிக்கிறதோ இல்ல நல்லது கொடுக்குதோ ஏதோ ஒன்று கொடுக்குது இல்ல, இந்த தேர்தலை உற்று நோக்குங்கள், அதுதான் எங்களோட கோரிக்கை. இந்த தேர்தல் என்ன கொண்டு வருது? இது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருதா இல்லையா, மக்கள்கிட்ட ஒரு கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிறதா இல்லையா, இதை உற்று நோக்குங்கள் அப்படிங்கறதா எங்களுடைய முதல் கட்ட கோரிக்கை. அப்ப யார் உங்க தொகுதியில வேட்பாளரா நிக்கிறாங்க, யாரெல்லாம் உங்கள் பக்கத்துல நிக்கிறாங்க, உங்களுக்கு நிக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய தகுதி என்ன அப்படிங்கறதெல்லாம் நல்லா உற்று நோக்குங்கள் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த தேர்தல் வந்துச்சா, அந்த தேர்தல் கூடவே உன்னை கூட்டிட்டு வந்திருக்கு, என்ன தெரியுமா? தேர்தல் பத்திரங்கள். இந்த தேர்தல் பத்திரம்னா என்ன? இந்தியா முழுக்க இது இப்பொழுதைக்கு பேச்சா மாறி கொண்டு இருக்கிறது, தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம்னு. ஆனா பாதி பேருக்கு இந்த தேர்தல் பத்திரத்தை பத்தி தெரியவே இல்லை. அப்படி ஒண்ணு நடந்துச்சா, யார் செஞ்சா, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அப்ப தேர்தல் பத்திரம்னா என்ன, அதை முதல்ல நம்ம பேசி முடிப்போம். பாஜக ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது, என்ன தெரியுமா? இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக, அதாவது பேங்க் ஒரு பத்திரத்தை கொடுக்குங்க, இந்த தேர்தல் பத்திரத்தை நீங்க வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம டிடி எடுக்கிறோம் பாருங்க, டிடி எடுக்கிற மாதிரி இந்த தேர்தல் பத்திரத்தை எஸ்பிஐ பேங்க்ல போயிட்டு எனக்கு ஒரு 500 கோடி ரூபாய்க்கு இந்த தேர்தல் பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். நான் வாங்கிட்டு எந்த கட்சிக்கு கொடுக்கிறேன், யாருக்கு கொடுக்கிறேங்கிறதெல்லாம் நான் அந்த பேங்க்குக்கு சொல்லவே தேவையில்லை. நேரா கொண்டு வந்து எந்த கட்சி கிட்ட கொடுக்கணுமோ அந்த கட்சிக்காரனுக்கு கொடுத்துட்டு போயிடலாம். இப்ப இதை யார் கொடுத்தான்னு அந்த கட்சி பேங்க்குக்கு சொல்ல தேவையில்லை, நேரா போயிட்டு அவன் காசை வாங்கி கட்சி அவரோட அக்கௌண்ட்டுக்குள்ள போட்டு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? தலை சுத்துது இல்ல லேசா? இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே தலை சுத்துது, ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நவீன ஊழல் இது. ஏன் இந்த தேர்தல் பத்திரத்தை இவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். தேர்தல் பத்திரத்தை நான் கொண்டு போய் ஒருத்தன்ட்ட காசை கொடுப்பேன், இவன் போய் அந்த காசை அங்கிருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றது மூலமாக பாஜக என்ன செஞ்சுச்சுன்னா, என் தங்கை பாத்திமா சொன்னது போல இந்த ஊழலை சட்டமாக்கிருச்சு. ஊழலை நான் நேரடியா வெளிப்படையா செய்வேன், என்னை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு பாஜக சட்டமா கொண்டு வந்துருச்சு. அதுக்குதான் உச்ச நீதிமன்றம் இப்போ ஒரு ஆப் வச்சுச்சு, யாரெல்லாம் தேர்தல் பத்திரத்தில் கொடுத்தார்களோ அவங்க பேரெல்லாம் வெளியிடணும்னு. அது வெளியிட்ட போதுதான் தெரியுது எல்லாரும் எப்படிப்பட்ட கொள்ளக்காரனா இருக்கான், எவ்வளவு பெரிய கோடிகளை அடிச்சிருக்காங்கிறத அது வெளில வந்த பிறகுதான் தெரியுது. அதனாலதான் இது இந்தியா முழுக்க பேசு பொருளாகுது. அப்ப இந்தியா முழுக்க பேசு பொருளா இந்த ஒரு பொருள் மாறி இருக்குனாக்க ஏன் எதிர்கட்சிகள் இதை பேசவே இல்லை? எல்லாம் அமைதியா உட்கார்ந்துருக்காங்களே. பாஜக 8000 கோடி ஊழல் பண்ணிருக்கு. 8000 கோடிங்க, 1 இல்ல 2 இல்ல, 8000 கோடி. எதுக்காக? எப்படி? நேரா வர்றது இன்கம் டாக்ஸ் ரைடு விட வேண்டியது, கடைக்குள்ள பூந்து உட்காந்துட்டு இன்கம் டாக்ஸ் ரைடு விட வேண்டியது. நீ எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துட்டு போயிடுவேன், ஒழுங்கு மரியாதை எனக்கு ஒரு 500 கோடி கொடு, நீ ஒரு 500 கோடியை பதிச்சுக்கோ. சிவாஜி படத்துல சொல்லுவார்ல, எனக்கு பாதி உனக்கு பாதி, இல்லைன்னா மொத்தமும் நக்கிட்டு போயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க கொண்டு போய் உள்ள உட்காந்து மிரட்டிட்டு எனக்கு பாதி கொடு உனக்கு பாதி அப்படின்னு சொல்லி பாதிய இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமா அப்படி கொடுத்து இப்படி வாங்கிக்கிறது. அப்ப இன்கம் டாக்ஸ்ல இவர் புனிதமானவர் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப இவன் அடிச்சு வச்ச 1000 கோடி 2000 கோடின்னு 8000 கோடி இந்த மாதிரி பிஜேபி அடிச்சு உள்ள கொண்டு வந்திருக்கு ஒரு ஊழல். அப்ப இந்த பிஜேபியை
எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து தோலை உரிச்சு தொங்க விடுவாங்க, இந்த தேர்தல் முழுக்க பிஜேபியை எதிர்த்து சாச்சிருவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்து காத்திருந்தா ஒருத்தனும் வாயே திறக்கலங்க. ஏன் தெரியுமா? அவன் 8000 கோடி அடிச்சிருக்கானா, இவன் ஒரு 1500 கோடி அடிச்சிருக்கான். காங்கிரஸ் ஆட்சியிலே உட்காரல, ஆனா 1500 கோடி இதே மாதிரி உள்ளுக்குள்ள மிரட்டி உருட்டி அடிச்சிருக்கான். ஒரே ஒரு மாநிலத்துல மட்டும் இருக்கக்கூடிய மாநில கட்சியா இருக்கக்கூடிய திமுக 650 கோடி அடிச்சிருக்கு. எப்படி? 650 கோடி திமுக இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமா அடிச்சிருக்கு. 4 முனை போட்டி தாங்க இந்த தேர்தல். இந்த தேர்தல் நல்லா கவனிங்க, அதான் சொல்றேன், உற்று நோக்குங்கள் தேர்தலை. 4 முனை போட்டி தான். பாஜக இருக்கிறதுலே பெரிய கொள்ளக்காரன் 8000 கோடி, காங்கிரஸ் 1500 கோடி, கூட சேர்ந்திருக்க கூட்டணியில இருக்கிற திமுக 350 கோடி, அதிமுக நீங்க எட்டி இப்படி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கட்சி எங்கடா காணும், சின்ன எங்கடா காணும்னு நீங்க தேடுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம போன ஒரு கட்சி அதிமுக. அது பங்கு கடிச்சிட்டு போகுது. அப்ப மொத்தத்துல இந்த 4வது முனையாக, கூர் முனையாக, நேர் முனையாக நிக்கக்கூடிய ஒரு கட்சி யாரு? நாம் தமிழர் கட்சி தான். எவனையும் மிரட்டல, எவன்ட்டையும் உருட்டல, எங்க இருந்து ஊழல் பண்ணல, எவன்ட்டு இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக இந்த 4 முனை போட்டியில ஒரு கட்சி தேர்தல் பத்திரத்தின் மூலமாக காசே வாங்கலன்னு நாங்க வெளிப்படையா அறிவிச்சிருக்கு. நாங்க அறிவிக்கல, யாரு? உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் வழியாக நாம் தமிழர் கட்சியினுடைய நேர்மை வெளிப்பட்டு நிக்குதுனாக்க, அப்படி ஒரு கரம்படியாத கைகளோட நாங்க வந்து நிக்கிறோம். எல்லாரும் என்ன, நாங்க வந்துட்டு இந்த தேர்தல் பத்திரத்தை இவங்க இப்ப கொண்டு வர்றாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடியே டிஎம்கே என்ன தெரியுமா பண்ணுச்சு? நான் வந்துட்டு டாஸ்மார்க்கை ஒழிக்கிறேன். எப்படி? எதிர்கட்சியா இருந்த போது இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க. எங்க அக்கா கனிமொழி அப்படியே முந்தானைய கசங்கிட்டு வந்து நிப்பாங்க, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க. போச்சுங்க, தமிழ்நாடே நாசமா போச்சுங்க. எல்லாரும் குடிச்சு குடிச்சு அழுகிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா உடனே எல்லாத்தையும் மூடிடுவோம். வந்தாங்க ஆட்சிக்கு வந்தோடனே அதே அக்காட்ட போய் கேட்கிறாங்க, அக்கா இளம் விதவைகள்லாம் இப்ப குறைஞ்சிட்டாங்களா? அதெல்லாம் பத்தி பேசக்கூடாது, திருப்பி ஓடிட்டாங்க, பிரஸ் விட்டு ஓடிட்டாங்க. அப்படியான ஒரு கட்சி திமுக கட்சி. ஆனா அவங்க என்ன தெரியுமா அறிவிச்சாங்க? 500 டாஸ்மாக் கடைகளை நாங்க மூடுறோம். அட, வரவேற்கிற திட்டமா இருக்கே, பரவாயில்லையே, இவங்க உண்மையிலே டாஸ்மார்க் குறைச்சிருவாங்க போலயே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த 500 கடையை எப்படி தெரியுமா தேர்ந்தெடுத்தாங்க? அதுக்கு பின்னாடி இருந்த ஊழல் என்ன தெரியுமா? நேரா போக வேண்டியது, இந்த டாஸ்மார்க் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கான்ல, அவன்கிட்ட எல்லாம் போய் நின்று ஒழுங்கு மரியாதையா எனக்கு கப்பத்தை கட்டு, இல்லைன்னா அந்த 500 கடையில உன் கடையை சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி எல்லா கடைக்காரன்ட்டையும் 10 கோடி 10 கோடி 10 கோடி. இப்ப எவன் கொடுக்கலையோ, எவன் அதிமுக காரன் வச்சிருந்தானோ அந்த கடையெல்லாம் தேர்ந்தெடுத்து மூடு. இன்னொன்னு, உன் கடை ஏற்கனவே அந்த லிஸ்ட்ல இருக்கு, ஒழுங்கு மரியாதை எனக்கு 10 கோடி கொடு, அந்த லிஸ்ட்ல இருந்து உன் பேரை தூக்குறேன் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர் எல்லாம் உள்ளுக்குள்ள பூந்து மிரட்டி கோடி கோடியா கொள்ளடிச்சிருக்காங்க. எப்படி? டாஸ்மார்க்க மூடுறேன்னு சொன்னதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஊழல் பாருங்க. இதுதான் ஊழலின் ஊற்று அப்படின்னு சொல்றது. எப்படி? ஊழலின் ஊற்று. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வேணுமா வேண்டாம்? வேணுமா வேண்டாமா? நீங்க திரும்ப திரும்ப ஊழலுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாக்க, அந்த ஊழல் நம்மை ஆண்டு அனுபவிச்சு நம்ம கிட்ட இருக்கிற காசையெல்லாம் அடிச்சு கொள்ளை அடிச்சுட்டு நம்மள நடுத்தெருவில் இந்த தண்ணியில ஏங்கி தவிக்கிற நிலையில விட்டுட்டு தான் போகும். அப்ப மாற்று வேணும். எங்க இருந்து இந்த மாற்ற ஆரம்பிக்கிறது? மாற்றுன்னு சொல்லி வந்த நின்ன கட்சிகள் யார் யார்? ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்துருவோமா? அப்படியே திரும்பி பாருங்க, வரலாறு நெடுக மாற்றுன்னு சொல்லிட்டு பல கட்சி வந்திருக்கு. திமுகவில இருந்து பிரிஞ்சு நாங்க தான் மாற்று. யாரு? அதிமுக அப்பதான் வந்துச்சு. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பிரிஞ்சு வந்தார், நாங்க தான் மாற்று. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் அதே திராவிட முன்னேற்ற கழகம் தான், என்ன ஒரு சேர்த்துக்குவோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே வாய் நம்ம அப்படின்னு புழக்கும் போது அவங்க ஃபுல்லத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவன் 500 கோடி அடிச்சா இவன் 1000 கோடி அடிக்கிறான். சரி, அப்படியே நான் வந்துட்டு கலைஞர் என்ன தெரியுமா பண்றாரு? வாரிசு அரசரை கொண்டு வர்றாருங்க. ஸ்டாலினை கொண்டு வந்து கட்சிக்குள்ள பெரிய ஆளா நினைக்கிறாரு. அப்ப நான் அதுல இருந்து பிரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பிரிச்சு கொண்டு வந்தவர் யார்? அண்ணன் வைகோ. என்ன பண்ணாரு? மாற்றுன்னு சொல்லிட்டு வந்து நின்னவரு
இங்க ஏமாற்றாக மாறி போனார். அதே திமுகவோட அதே அதிமுகவோட திரும்ப திரும்ப கூட்டணி வச்சு நாசமா போச்சு கட்சி. சரி, அடுத்த ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு, மாற்று நின்னாங்க, எல்லா மக்களும் ஓட்டு போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா திமுகவை கூப்பிட உட்கார வச்சுட்டு எதிர்கட்சி நாங்கடான்னு உட்கார்ற அளவுக்கு சிங்க மாதிரி உள்ள போய் உட்கார்ந்த ஆளு. ஆனா என்ன ஆச்சு? அதே கூட்டணி, அதே அதிமுக, அதே திமுக, திமுக காரங்க வச்சு செஞ்சாங்க. நாங்க வந்துட்டு இங்க பாருங்க, என் பின்னாடி உட்காந்துட்டு கோடி இல்ல பேரம் பேசுறாங்கன்னு வந்து பிரஸ் மீட் கொடுத்து விட்டு போயிட்டாங்க. அந்த கட்சி காணாமலே போயிடுச்சு. அப்போ மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலின் போதும் மாற்று மாற்றுன்னு உள்ள வருவாங்க. யார் வருவா அடுத்து? நாங்கெல்லாம் வந்தோம், நாங்கள் வந்து மாற்றுன்னு சொல்லி நின்று கொண்டே இருக்கிறோம். ஆனா ஐயா கமலஹாசன் உள்ள வந்தோன்னு மக்கள்லாம் இவர் உண்மையிலேயே மாற்றுப்பா, வந்துட்டாரு 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 புரட்சியாளர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி உடைக்கிறாரு. பாருங்க, டார்ச் லைட்டை போட்டு டிவி எல்லாம் உடைக்கிறாருல, பெரிய மாற்று தான் இவரு. அப்ப இவருக்கு தான் என்னோட ஓட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாற்றுக்காக ஓட்டு போட்டாங்க. அவர் அடுத்த ஒரு கூட்டணியை உருவாக்கினார். எவ்வளவு பெரிய கூட்டணின்னு பாருங்க. இந்த பக்கம் ஐயா கமலஹாசன், இந்த பக்கம் ஐயா சரத்குமார், ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே கையை கோத்துக்கிட்டு கூட்டணின்னு ஒன்று உருவாக்கினாங்க. என்கிட்ட இருக்கிற சீட்ல பாதியை நீ வச்சுக்கோப்பா, எனக்கு நிறுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு கமலஹாசன் அவர்கிட்ட கொடுக்க, அவரு ஐயோ இவ்வளவு சீட்டுக்கு நிறுத்த என்கிட்ட ஆள் இல்ல, நீங்களே பாதியை திருப்பி வச்சுக்கோங்கன்னு திருப்பி கொடுக்க, அப்படி ஒரு கூட்டணியா அது வந்து மலர்ந்துச்சு. அப்படி ஒரு மாற்றம் இருந்தாலும் மக்கள் வாக்களிச்சாங்க. மாற்று தானே, பரவாயில்ல, இந்த திமுகவும் பிடிக்கல அதிமுகவும் பிடிக்கல, அப்ப நம்ம வந்துட்டு இவருக்கு போடுவோம், கமலஹாசனும் சரத்குமாரும் சேர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னு போட்டாங்க. அந்த போட்ட வாக்கெல்லாம் என்ன தெரியுமா ஆச்சு? நடு ராத்திரி 3 மணிக்கு எனக்கு தூக்கத்துக்குள்ள ஞானோதயம் பிறந்துருச்சு. என் பொண்டாட்டி கிட்ட கேட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க, நான் என் கட்சியே கொண்டு போய் பாஜக சேர்க்கிறேன்னு சரத்குமார் இந்த பக்கம் போயிட்டாரு. எனக்கு ஒரு சீட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு ஏதாவது ஒரு எம்பியில் அப்படியே நியமன எம்பி அங்க அந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக பக்கம் இந்த பக்கம் கமலஹாசன் போயிட்டாரு. எப்படி மாற்று பாத்தீங்கல்ல? இப்படி இருந்தவங்க அப்படியே திரும்பி இந்த பக்கம் போயிட்டாங்க இல்லையா? இதெல்லாம் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களோட வரலாறு. உண்மையாக நேர்மையாக ஒரு மாற்று அறிவிச்ச நாள்ல இருந்து, கட்சி தொடங்கி முதல் மேடையில் அறிவிச்ச நாள்ல இருந்து இந்த திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி அல்ல. நாங்கள் மாற்று என்று சொல்லி வந்தால் நாங்கள் தான் மாற்று. தமிழர்களுக்கு இந்த நிலத்தை தமிழனே ஆள வேண்டும் என்ற கொள்கை முழக்கத்தோடு தொடங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அன்று முதல் இன்று வரை ஒரு சொட்டு கூட, ஒரு துளி கூட, ஒரு அடி கூட வழுக்காம நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தன்னோட பாதையை எடுத்து வச்சு போயிட்டே இருக்கு. ஏன்? மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. மாற்று எங்க இருந்து தொடங்கணும்? மாற்று எங்க இருந்து தொடங்கணும்? யாரோ ஒருவர் வருவார், வானத்திலிருந்து குதிப்பார், தேவ தூதராக இருப்பார், அவர் மொத்தத்தையும் மாற்றி விடுவார் நினைச்சீங்கன்னா அப்படி ஒரு மாற்றம் உலகத்தில் நடக்கவே நடக்காது. அப்ப மாற்று எங்க இருந்து வரணும்? நம்ம மனசுக்குள்ள இருந்து வரணும். நம்ம மனசுக்குள்ள இருந்து வரணும். எல்லாரும் கடை வச்சிருக்கீங்க, எங்க அண்ணன்மாரெல்லாம் கடை வச்சிருக்கீங்க, எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு 1000 ரூபாய் என்கிட்ட இருக்குங்க, இந்த 1000 ரூபாய் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், உங்க கடைக்குள்ள என்ன விடுங்க, கடையில் இருக்கிற பொருளை எல்லாம் நான் லவுட்டிட்டு போறேன்னு விட்டுருவீங்களா? இல்ல வீட்டுல நின்று கேட்டிருக்கக்கூடிய எங்க அக்கா மார்ட்ட எல்லாம் சொல்றேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன், உங்க வீட்டுக்குள்ள என்ன விடுங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை எல்லாம் நான் திருடிட்டு போறேன்னு சொன்ன விடுவீங்களா? ஏன்னா உங்களுக்கு அதோட மதிப்பு என்னன்னு தெரியுது. அந்த 1000 ரூபாயோட மதிப்பு என்ன, நம்மளோட மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஆனா இந்த திருட்டு திராவிட கும்பல்கள், இந்த திருட்டு தேசிய கும்பல்கள் என்ன சொல்றாங்க? நான் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன், என்ன இந்த நாட்டுக்குள்ள விடுங்க, இந்த நாடு மொத்தத்தையும் நான் கொள்ளையடிச்சிட்டு போறேன்னு சொல்றான். அவனை எப்படி நீங்க நம்பி நம்பி திரும்பவும் அவனுக்கே வாக்களிச்சு திரும்பவும் அந்த ஓட்டுக்காக காசை வாங்கி கொண்டு இதே திருட்டு திராவிட கும்பல்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா தெரியுதா? இந்த மாற்று எங்க இருந்து வரணும்? நம்ம மனசுக்குள்ள இருந்து வரணும். இந்த முறை நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, என்னுடைய வாக்கு அதை விட வலிமையானது, என்கிட்ட இருக்கிற பொருள் அதை விட மிகப்பெரியது. நீ கொடுக்கிற 1000 2000 சில்லறைக்கெல்லாம் இது இந்த வாக்குங்கிற ஒரு பொருள் செல்லாது, நீ ஓடி போயிரு, நான் நல்லவனை தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்திக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். என் தங்கச்சி சொன்னாங்க பாருங்க, வாக்கு எவ்வளவு வலிமையானது அப்படின்னா, ஒரு கத்தி எடுத்து குத்தினா ஒருத்தன் சாவான் அப்படின்னா கத்தி ஒரு பெரிய ஆயுதம். ஆனா துப்பாக்கி எடுத்து சுட்டாக்க பல பேர் சாவான் அப்படின்னா கத்தியை விட பெரிய ஆயுதம்
நம்மளோட துப்பாக்கி. அப்ப அந்த துப்பாக்கியை விட பெரிய ஆயுதம் எது? ஒரு குண்டெடுத்து போடுறான்னா 100 பேர் சாவான். துப்பாக்கியை விட பெரிய ஆயுதம் இல்லையா? அப்ப ஒரு அணுகுண்டு எடுத்து போடுறான், 1,00,000 பேர் சாவான். அப்ப அணுகுண்டு அதை விட பெரிய ஆயுதம். இதை எல்லாத்த விடையும் ஒரு பெரிய ஆயுதம் நம்ம போடக்கூடிய ஒரு வாக்கு. ஏன் இந்த வாக்கு அவ்வளவு வலிமையானது? ஏன் அவ்வளவு வலிமையானது? நான் இங்க ஆட்சியாளனா உட்கார்ந்துட்டேன், நான் ஒரே ஒரு கையெழுத்து போடுறேன், இனிமே மலிவு விலையில் டாஸ்மார்க்கில் சாராயம் விற்கப்படும். ஒருத்தன் இல்ல, 2 பேர் இல்ல, 1,00,000 பேர் இல்ல, 2,00,000 பேர் இல்ல, பல தலைமுறைகளை அழிக்கக்கூடிய இந்த கையெழுத்தை போடுறதுக்குண்டான அதிகாரத்தை கொடுத்தது எது? நீங்க போட்ட ஒரு வாக்கு. அப்ப எவ்வளவு பெரிய வலிமையான ஆயுதம் நம்ம கையில இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு ஒரு கத்தியோ துப்பாக்கியோ இல்ல, அதை எல்லாத்தையும் விட வலிமை மிக்க பேர் ஆயுதம் இந்த வாக்கு. அப்ப அந்த வாக்கை நாம எவ்வளவு தூரம் சிந்திச்சு யாருக்கு செலுத்துறோங்கிறத கொடுக்கணும். இங்க பல வேட்பாளர்கள் நிப்பாங்க, தேடுங்க. நல்லவனா யார் இருக்கான், படிச்சவனா யார் இருக்கான், நம்ம மக்கள் பிரச்சனைகளை புரிஞ்சு கொள்ளக்கூடியவனா யார் இருக்கான். உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை கடைசியா எப்ப நீங்க பாத்தீங்க? கண்டா வர சொல்லுங்க, கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு உங்க நாடாளுமன்ற உறுப்பினரை கடைசியாக எப்ப உங்க கண்ணுல பாத்தீங்க? உங்கள்கிட்ட வந்தாரு, குறை கேட்டாரு, குறைய தீர்த்து வச்சாரு, மனு வாங்கினாரு, அதெல்லாம் விடுங்க. கண்ணுல எப்பங்க கடைசியா பாத்தீங்க? உங்கள்கிட்ட இறங்கி வந்து பேசக்கூடிய எங்களை எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு மதிப்பா தெரியாது. எப்பயுமே நம்ம கூடயே இருக்கிற பொருளுக்கு உண்டான மதிப்பு உங்களுக்கு தெரியாது இல்லையா? நல்லா அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு வண்டியில போட்டுட்டு 2 பக்கம் போக்கஸ் லைட் வச்சுட்டு கடைசி ஒரே ஒரு நாள் இந்த வேட்புமனெல்லாம் தாக்கல் பண்ணி கடைசியா வந்துட்டு முடியும்ல, அந்த முடிகிற அன்னைக்கு, பரப்புரை முடியக்கூடிய அன்னைக்கு, அதுவும் வெயில்லாம் தனிஞ்ச பிறகு நிழல்ல ஒரு கொடையை போட்டுட்டு வெளிச்சம் போட்டுட்டு வணக்கம் வணக்கம் அப்படி வந்துட்டு போனா உங்களுக்கு பிடிச்சு போயிடும் இல்ல? ஏன்னா கண்ணிலே பார்க்க முடியாதுங்க, கடவுள் காட்சி அளிச்சிருச்சு அப்படின்னு நீங்க நம்பிடுவீங்க இல்லையா? நாங்க மக்களோட மக்களா தினந்தோறும் கூவி கூவி உங்களுக்காக மேடை தோறும் பேசி தெரு தெருவா அலைஞ்சு எங்க செருப்பு தேஞ்சு பிஞ்சு அதை தச்சு போட்டுட்டு வந்து நிப்போம். ஆனா எங்களை நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஏளனமா பார்ப்பீங்க. என்கிட்ட ஒரு அக்கா கூட கேட்டுச்சு, அப்பா அவர் வந்துட்டு தயாநிதி மாறன் அவர் வந்துட்டு அமைச்சர்ப்பா, ஏற்கனவே எம்பியா இருந்தவர், டெல்லிக்கெல்லாம் போனவர், அனுபவசாலி, நீங்க அவருக்கு ஓட்டு போடுவீங்களா இல்ல நான் உனக்கு ஓட்டு போடுவேனா? அவர் அனுபவசாலி. நல்ல கேள்வியா இருக்கு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு. ஏக்கா உன் பொண்ணு இருக்குல்ல, அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா ஏற்கனவே ஒருத்தனுக்கு புருஷனா இருந்தா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பியா, அனுபவசாலினா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பியா அப்படின்னு. எப்பா இல்லப்பா, என் ஓட்டு உனக்கு தான், என் ஓட்டு உனக்கு தான் அப்படின்னு. ஏன்னா இது அனுபவம். நான் வந்துட்டு ஏற்கனவே போனவனுக்கு தான் ஓட்டு போடுவேன், யார் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் இருக்குல்ல, அதை முதல்ல மாத்துங்க. அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தை தூக்கி குப்பையில போடுங்க. ஏன்னா படித்தவர்களாக இளைஞர்களாக வர்றவன் எந்த இடத்திலும் கரைபடியாத கரத்தோட நிக்கிறவன் இருக்கான்ல, இவனை எல்லாம் நீங்க கை விட்டுட்டீங்க, இந்த மாற்றத்துக்கெல்லாம் நீங்க உருவாக்காம விட்டுட்டீங்கன்னா அடுத்த தலைமுறையை பாதிக்கும், அடுத்த தலைமுறையை பாதிக்கும். இன்னொருத்த வரும்போது இப்ப பாத்தீங்கல்ல, என்ன பாஜக ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்துச்சு, புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. முழுக்க முழுக்க சங்கி, முழுக்க முழுக்க சங்கி கல்விக் கொள்கை. பேர் என்ன தெரியுமா? ஸ்ரீ பள்ளிகள். ஸ்ரீ பள்ளிகள். அத தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? இந்த திமுக தான், நம்ம திமுக தான் கொண்டு வந்து என்ன பண்ணுது? தமிழ்நாட்டில் முழுக்க ஸ்ரீ பள்ளிகளை நாங்க திறக்க போகிறோம், புதிய கல்விக் கொள்கையை இங்க கொண்டு வந்து நிறுத்த போகிறோம் அப்படிங்குது. ஏன் நீ தான் எதிர்த்து பேசிட்டு இருந்த, பாஜக உன்னோட பரம எதிரின்னு சொன்னியே அப்படின்னாக்க, அந்த பாஜக பரம எதிரிங்கிறதெல்லாம் பின்னாடி, நாங்க மேடைக்கு முன்னாடி பேசுறதை மட்டும் நீங்க பாக்குறீங்க, திருப்பி பின்னாடி பாருங்க நாங்க என்ன பண்றோங்கிறத அப்படிங்கிற மாதிரி. பின்னாடி ஒரு டீலிங் முடிஞ்சிருச்சு. அந்த டீலிங் முடிஞ்ச உடனே பாஜகவோட திட்டங்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா உள்ள இறங்குது. 8 வழிச்சாலை எதிர்க்கட்சியா இருக்கும் போது நாங்க எதிர்ப்போம், நெஞ்சு அப்படியே பொழந்துட்டு நாங்க எதிர்ப்போம். திமுக காரங்க ஆளுங்கட்சி ஆனோன்னு இல்லங்க, அது வந்துட்டு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் வந்துட்டு ஆக அந்த வகையில் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாங்க 8 வழிச்சாலையை ஒத்துக்கிட்டோம். அப்புறம் நாங்க இங்க வருவோம், அதானி துறைமுகம். அதானி துறைமுகம்லாம் வந்துட்டு நமக்கு நல்லது இல்லைங்க, அது கார்பரேட் முதலாளிகளுடையது, அது வந்துட்டு மக்கள் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது, இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வளங்களை அதை சுரண்டி தள்ளுகிறது, அதனால அதை எதிர்ப்போம்
ஆளுங்கட்சியான ஆகவே அந்த வகையில் நாங்க வந்துட்டு அதானி துறைமுகத்தை ஆதரிக்கிறோம். அப்புறம் என்னையே நாங்க வந்துட்டு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அது எதிராக இருக்கிறது, நாங்கள் தான் சிறுபான்மை காவலர்கள். அப்படியே நீங்க அவங்க பேசும்போது கேட்டீங்கன்னா அப்படியே மைக்க கட்டிச்சு துப்பிடுவாங்க. நாங்க தான் வந்துட்டு சிறுபான்மை காவலர்கள் அப்படி நம்ம நம்பிடுவோம். அப்பாடி உண்மையிலே இவங்க காவல் காத்துருவாங்க போலயே அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஆட்சி அதிகாரத்துக்கு எப்ப உள்ள போய் உட்காடுறோமோ, உள்ள போய் உட்கார்ந்தோடனே நாங்க வந்துட்டு அந்த எண்ணெயவே ஆதரிச்சு வாக்களிச்சு வந்துட்டோம். ஏங்க ஆதரிச்சீங்க அப்படின்னா, அது நாட்டினுடைய பாதுகாப்புக்காக, எங்களுக்கு பின்னாடி வந்த பொட்டிக்காக எண்ணெயவே ஆதரிச்சுட்டு வந்துட்டோம். திமுகவை நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆளுகிற உயரத்தில் இல்லாது எதிர்கட்சியாகவே உட்கார வச்சிருக்கீங்களோ அப்பெல்லாம் அவன் நல்லதா இருப்பான், அப்பெல்லாம் அவன் நல்லது பேசுவான், நல்லவனாவே இருப்பான். ஆனா ஆளுங்கட்சியா உட்கார வச்சுட்டீங்கன்னா அப்படியே பல்ட்டி அடிப்பான், குட்டிக்கிறோம் அப்படியே குட்டிக்கிறோம் அடிப்பான். ஏன் நல்லவனா இருந்தா திடீர்னு கெட்டவன் ஆயிட்ட அப்படின்னா அவன் அவன் உடனே என்ன தெரியுமா சொல்லுவான், அங்க போய் பாஜக அவன் கெட்டவன், அவன் கெட்டவன், அவன் கெட்டவன். ஏய் நீ நல்லவனா இருந்தியாடா? இல்ல இல்ல நான் நல்லவன் ஆனா கெட்டவன், அவன் கெட்டவன் ஆனா நல்லவன். ஒரு எஸ் ஏ சூர்யா படத்துல ஒரு சொல்லுவார்ல, எஸ் ஏ சூர்யா படம், அது என்ன படம் பேரு மறந்துட்டேன். அதாவது எஸ் ஏ சூர்யா சொல்லுவாரு, அட அறிவு கட்ட கட்ட, ஆலமரத்து பட்ட, வேக்கங்கட்ட கட்ட, வேப்ப மரத்து கட்ட, பட்டணமெல்லாம் சுத்தி வந்த பச்சைமாங்கோட்டை, நல்லதுல என்னடா கெட்டது, கெட்டதுல என்னடா நல்லது அப்படிம்பாரு. அந்த மாதிரி நான் நல்லவன் ஆனா கெட்டவன், அவன் கெட்டவன் ஆனா நல்லவன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆட்டையை மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம இதை எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கணும். அரசியல் என்பது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது மட்டும் அல்ல, அவன் கூட்டணி பேசும்போது வெளிப்படையா சொல்றது மட்டும் அல்ல, பின்னாடி என்ன பேரம் பேசுறாங்க, மக்களுக்கு மத்தியில எதெல்லாம் அடகு வைக்கிறாங்க, நம்மளோட உரிமைகள் எல்லாத்தையும் எங்க இருந்து புடிங்கிட்டு போறாங்க, இதை எல்லாத்தையும் மக்கள் கவனிக்கணும். என்ன மாதிரி திட்டங்களே ஒரு அரசு வந்தாக்க அறிவிக்குது, இத கவனிக்கணும். பொருளாதாரத்தை நாங்கள் வலுப்படுத்துவோம். நாங்க வந்தோன்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு 6 லட்சம் கோடி கடன் இருக்கு, நாங்க வந்தா அதை குறைச்சிருவோம். எப்படி? உலக அளவில் இருக்கக்கூடிய நிதிக்குழு ஒன்று போட்டிருக்கோம். எப்படி? உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் கூட்டு கொண்டு வந்து நாங்க நிதிக்குழு போட்டுட்டாங்க, இனிமே அப்படியே பொருளாதாரத்தை நட்டு நிறுத்திடுவோம் அப்படின்னாங்க. ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தாங்களா? என்ன ஆச்சு? நிதி அமைச்சர்னு சொல்லிதான் ஒருத்தர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க. அவர் நல்லா இருந்தாங்க, கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு இருந்தாரு. உண்மையிலேயே அந்த கட்சியில ஒரு நல்லவன் இருக்கான், ஒருத்தன் நல்லது பேசுறான் அப்படின்னா அவர் தான். அந்த நிதி அமைச்சரை கூப்பிட்டு உட்கார்ந்து வச்சவரை, அப்பா நீ வேலைக்கு ஆக மாட்ட, உன்னால எல்லாம் கொள்ளடிக்க முடியல, உன்னை வச்சுக்கிட்டு எங்களாலையும் கொள்ளடிக்க முடியல, நீ வெளியில போ, அந்த அமைச்சர் பதவியை வேற ஒருத்தர் கொடுப்போம்னு தூக்கி அவர் வெளில போட்டுட்டு வேற ஒருத்தர் உட்கார வச்சுட்டாங்க. இப்ப என்ன ஆகுது? நிதி நிலைமை தெரியும்ல, அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. எதுக்கு? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது. சரி, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது நல்ல திட்டம் தானங்க, ஏழை மகளிர் நல்லா வளர்ந்து வந்துருவாங்கல்ல அப்படின்னாக்க, இந்த ஏழை மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் எங்க இருந்து வருது? கொஞ்சம் திருப்பி அந்த பக்கம் பாருங்க, அரசியலை கவனிங்கன்னு சொல்றோம். கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் இப்படி திரும்பி உங்க பாக்கெட்ல இருந்தா எடுக்கிறாங்க. எங்கங்க நாங்கெல்லாம் அவ்வளவு தூரம்லாம் காசு கொடுக்கறது இல்லைங்க, அரசாங்கம் தான் எனக்கு காசு கொடுக்குது. நான் கொடுக்கலன்னு நினைச்சீங்கன்னாக்க, நாம வாங்கக்கூடிய சோப்பு சீப்பு பவுடர்ல இருந்து ஆரம்பிச்சு நாம வாங்கக்கூடிய ஒவ்வொரு டப்பாய்க்கு எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம். அந்த வரி மொத்தத்தையும் இவங்க தான் சுரண்டு எடுத்துட்டு போறாங்க. நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்து அவன் பாக்கெட்ல பாதியை வச்சுக்கிட்டு மீதியை தான் நமக்கு நலத்திட்டம்னு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்டது நலத்திட்டமா? நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. சொத்து வரிய 2 மடங்கா ஏத்திருக்கான், கரண்ட் பில்ல 2 மடங்கா ஏத்திருக்கான், பஸ்ஸுடைய விலைய 2 மடங்கா ஏத்திருக்கான், பாலுடைய விலைய 2 மடங்கா ஏத்திருக்கான். இது எல்லாமே ஏறினது யாரு தலையில? யாரு தலையில? நம்ம கொடுத்தோம்ல ஒரு வரம், வாக்குங்கிற வரத்தை நம்ம கொடுத்தோம்ல, நம்ம தலையில தான் கைய வச்சிருக்கான். வரம் கொடுத்தவன் தலையில தான் கைய வைக்கிறான். அப்ப அதுல இருந்து நாம மாறணும்னா உண்மையிலேயே மாற்றை நோக்கி நிற்கக்கூடிய நபர்களுக்கு வாக்களிக்கும். சரி, நாம் தமிழ் கட்சி வந்தா என்ன பண்ணிடுவீங்க? நாம் தமிழ் கட்சி வந்தா உங்களால வந்துட்டு இந்த பொருளாதாரத்தை சரி செஞ்சிட முடியுமா அப்படின்னா, சாராய பொருளாதாரத்தை நம்பி திராவிட ஆட்சிகள் நடக்கும். ஆனா நாம் தமிழ் கட்சி இயற்கையும் இயற்கை சார்ந்த வளங்களையும் நம்பி நடக்கும். எப்படி சரி பண்ணுவீங்க? இப்போ இந்த டாஸ்மார்க்கின் மூலமாக 45,000 கோடி வருது, 45,000 கோடி டாஸ்மார்க் மூலமா வருது. நாம் தமிழ் கட்சி வந்து அதை மூடிடுவோம்னு சொல்றீங்களே, அப்ப உங்களுக்கு எங்க இருந்து காசு வரும்?
டாஸ்மார்க்கை மூடிட்டா காசு எங்க இருந்து வரும்? என் அன்பார்ந்த சொந்தங்கள் நல்லா கவனிக்கணும். இவன் டாஸ்மார்க்கை எதற்காக மூட மாட்டான் நல்லா கவனிக்கணும். இப்போ 45,000 கோடி வச்சிருக்காங்கல்ல, 45,000 கோடி ஆண்டு வருமானம் டாஸ்மார்க் மூலமா. ஆனா திமுக வந்தோன்னு 500 கடை மூடிச்சு இல்ல. 500 கடை மூடினா இந்த 45,000 கோடி என்ன ஆகணும்? 40,000 கோடி ஆகணும், இல்ல 30,000 கோடி ஆகணும். அடுத்த ஆண்டுக்கு நிர்ணயிச்சிருக்காங்க 50,000 கோடி. 500 கடை மூடினியடா அப்படின்னா, கடை மூடினது அந்த பக்கம், பின்பக்கம் வாசல் இருக்குல்ல, அப்ப 50,000 கோடி இல்ல. டாஸ்மார்க்கை நம்பி மட்டுமே நாங்கள் அரசாங்கத்தை நடத்துகிறோம் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது. டாஸ்மார்க் இல்லை என்றால் எங்கள் அரசாங்கம் விழுந்துவிடும் என்று திமுக சொல்லுகிறது. உண்மை அதுவா? நல்லா யோசிச்சு பாருங்க. டாஸ்மார்க்கின் மூலமாக வருமானத்தை இல்லாமலே இந்த அரசை நடத்த முடியும். ஒரே ஒரு திட்டம் சொல்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் சாராயம் குடிக்கிறான், இல்ல எத்தனை பேர் பால் குடிக்கிறான்? நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகையில எத்தனை பேர் சாராயம் குடிக்கிறான், எத்தனை பேர் பால் குடிக்கிறான்? இந்த சாராயத்தை அரசுடைமையாக்கி சாராயத்தின் வழியிலாக வரக்கூடிய வருவாயில் நாங்க நடத்துறோம் சொல்றதுக்கு பதிலா இந்த பாலை மட்டும் அரசுடைமை ஆக்கி இருந்தா என்னவா மாறி இருக்கும் இந்த பொருளாதாரங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க தமிழ்நாட்டில் பாலினுடைய சந்தை மதிப்பு 3.25 லட்சம் கோடி. 45,000 கோடி இல்ல, 3.25 லட்சம் கோடி. லட்சம் கோடி நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பாலை அரசுடைமை ஆக்கி இருந்தாக்க மொத்த பஞ்சத்தையும் போக்கிருக்கலாம், மொத்த பஞ்சத்தையும் போக்கிருக்கலாம். இது நான் சொல்றது வெறும் பாலில் மட்டும். பால் பொருட்கள் இருக்கு. அந்த பால் பொருள்னா என்ன? பால் பொருள்னா என்ன? தயிர், வெண்ணெய், மோர், பால்கோவா, அது மாதிரி பால்ல இருந்து செய்யக்கூடிய இனிப்பு வகைகள் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பால் பொருட்கள். இந்த பால் பொருட்களோட மொத்த சந்தையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்க 8 லட்சம் கோடி. எவ்வளோ? 8 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் மட்டும். ஆனா இப்போ அதை ஒரு தனியார் நிறுவனங்கள் ஆந்திராவிலிருந்து வந்து சுவைச்சிட்டு போயிருது. இதை அரசாங்கம் எடுத்து நடத்தி இருந்தால் தமிழகத்தினுடைய மொத்த கடனை அடைக்கிறதுக்கு இந்த வெறும் பால் போதும், வெறும் பால் போதும். 10 வருஷத்துக்குள்ள நீங்க மொத்த கடனை அடிச்சுட்டு தமிழகத்தை தற்சார்பு மாநிலமாக மாத்தி இருக்க முடியும். மாத்த மாட்டாங்க. ஏன் மாத்த மாட்டாங்க? நல்லா யோசிங்க. இப்பதான் நீங்க வந்துட்டு அரசியலுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத உற்று நோக்கணும். அரசியலுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இந்த டாஸ்மார்க்கை நடத்துறது மூலமாக மொத்த லாபமும் அவன் கட்சிக்காரனுக்கு போகும். சாராய ஆலையை நிர்வகிக்கக்கூடிய அந்த அமைச்சருக்கு போகும். கான்ட்ராக்டர் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளருக்கு போகும், அந்த வட்ட செயலாளருக்கு போகும். அப்போ அந்த சாராயத்தை தேக்கி வைக்கிறதுக்கு குடோன் வச்சிருக்கிற அந்த வட்ட செயலாளருக்கு போகும். லாரி ஓட்டுற அவன் மச்சானுக்கு போகும். இது எல்லாம் யாருக்கு சுத்தி சுத்தி இந்த பொருளாதாரம் போகுது? கட்சிக்காரனுக்கு உள்ள திரும்ப திரும்ப கொண்டு போய் காசை கொடுக்கறதுக்கும் இந்த காசை பெருத்த முதலாளிகளாக அவர்கள் மாறுவதற்கும் இந்த பொருளாதாரம், சாராய பொருளாதாரம் உதவுகிறது. ஆனா இதே பால் எடுத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மாடு வச்சிருக்க விவசாயிக்கும் காசு போய் சேரும். அப்ப அந்த காசு போய் சேர்ந்துச்சுன்னா மொத்த தமிழகம் வளரும். அதனால கொடுக்க மாட்டாங்க. ஏன்? வளர்ந்துச்சுன்னா என்ன, நல்லது தானே அப்படின்னா நான் நல்லா கேள்வி கேட்கிறேன். திரும்பவும் அதே கேள்விக்கு வர்றேன். நான் 1000 ரூபாய் கொடுத்தாக்க அது உங்களுக்கு ஒரு பெரிய பொருளா தெரியுது இல்ல? 1000 ரூபாய் கொடுக்குற ஓட்டு எனக்கு போடுங்கன்னு ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட கேட்டா அது ஒரு பெரிய பொருளா தெரியுது இல்ல? உண்மையிலே உங்களோட பொருளாதாரம் வளர்ந்துருச்சுன்னா, உண்மையிலே உங்க பிள்ளைங்க நல்லா படிச்சிருச்சுன்னா, உண்மையிலே அவங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு பிச்சை காசா தெரியும். இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு பிச்சை காசா தெரியும். அப்போ திரும்ப திரும்ப நம்மளை ஏழ்மை நிலையிலேயே வச்சிருந்தா மட்டும்தான் அவன் 1000 ரூபாய் கொடுக்கும்போது நம்ம ஓட்டு போடுவோம், 2000 ரூபாய் கொடுக்கும்போது நம்ம ஓட்டு போடுவோம். அப்போ திட்டமிட்டு நம்மளை படிக்காமல், திட்டமிட்டு நம்மளை பணக்காரன் ஆக விடாமல் தடுத்து நிறுத்தி திட்டங்களை வகுத்து எடுத்து கொண்டு வந்து நம்மளை ஏழ்மை நிலையிலேயே வச்சுக்க பார்ப்பாங்க. கடைசியில கொண்டு வந்து நாங்க சொட்டு கொடுத்தோம், தையல் மிஷின் கொடுத்தோம், நாங்க தான் உங்களுக்கு நல்லது பண்றோம், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். இதெல்லாம் எப்படி? இலவசம் எனும் ஏமாற்றம். இலவசம் என்பது மிகப்பெரிய ஏமாற்றம். மக்களாகிய நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இலவசம்னு ஒருத்தன் உங்கள்கிட்ட ஒண்ணு கொடுக்கறான்னா உங்கள்கிட்ட இருந்து திருப்பி புடுங்க போறான்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இலவசம்னு ஒண்ணு உங்கள்கிட்ட உங்க பாக்கெட்டுக்குள்ள மேல் பாக்கெட்ல வைக்கிறான்னா கீழே 2000 உருவிட்டு இருக்கான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேல் பாக்கெட்ல வச்சு விட்டுக்கிட்டு இருப்பான்,
கீழே வந்துட்டு வேட்டியை ஏற்கனவே உருவிட்டு போயிட்டு இருப்பான், அன்றாயிரம் உருவிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ இலவசங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நல்லா புரிஞ்சுக்கணும். மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, எங்க வீட்டுக்கு நாங்கெல்லாம் வந்துட்டு டிவியே பார்த்தது இல்லைங்க, எங்க தெருவுக்கு டிவியே இருந்தது இல்லைங்க, டிவி கொடுத்தாங்க. அட நல்ல திட்டமாச்சே, நல்லா இருக்குல்ல, கேட்கும் போது அப்படியே காதுல இனிக்குது இல்ல, தேன் வந்து பாயுது இல்ல. அந்த திட்டத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது, கொஞ்சம் திரும்பி பின்னாடி அரசியலை பாருங்க. ஒரு டிவியை தயாரிக்கிறதுக்கு ஆகிறதுக்கு உண்டான செலவு 5000 ரூபாய் வச்சுக்கோ, ஓகே, 5000 ரூபாய். இப்போ அரசாங்கம் ஒரு டிவிக்கு கான்ட்ராக்ட் விடும். என்னன்னு கான்ட்ராக்ட் விடும் தெரியுமா? எனக்கு இத்தனை கோடி டிவி தேவை, அப்ப எனக்கு ரொம்ப கம்மியான விலையில எவன் தயாரிக்கிறானோ அவனுக்கு தான் அதை கொடுப்பேன் அப்படிங்கும். அப்ப கம்மியான விலைன்னு என்ன, 5000 ரூபாயில தயாரிக்கிறவன் என்ன கொண்டு வந்து கொட்டேஷன் கொடுப்பான், 2500 ரூபாய், ஓகே, 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் கொடுப்பான். கட்சிக்காரங்க தனியா ஒரு கொட்டேஷன் பேசுவாங்க, 2500 ரூபாய்க்கு நீ டிவியை செய்ய வேண்டாம், நீ வந்துட்டு 1500 ரூபாய்க்கு செய்ய, ஆனா அந்த 1000 ரூபாய் என் பாக்கெட் கொடுத்துரு, அப்ப கான்ட்ராக்டர் ஒன்டே கொடுக்குறேன் அப்படிமா. நல்லா யோசிங்க, 1000 ரூபாய் என் பாக்கெட்ல கொடு, 1500 ரூபாய்க்கு டிவியை தயாரி, நான் மொத்தமா பணக்காரன் ஆயிக்கிறேன். அப்ப டிவி காரன் இழிச்சவானா, கம்பெனிக்காரன் இழிச்சவானா? அவன் என்ன பண்ணுவான், நான் ஒரு 500 ரூபாய் சுருட்டிக்கிறேன், 1500 ரூபாய்க்கு டிவி தயாரிக்க மாட்டேன், 1000 ரூபாய்க்கு டிவியை தயாரிக்கிறேன், 500 ரூபாய் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தானே, அதுக்கு வாரண்டி இருக்கா, அதுக்கு வந்துட்டு யாராவது திருப்பி நம்மள்ட்ட கேட்க போறானா, அந்த டிவி வேலை செய்யலாம்னு நம்ம கம்பெனியா பொறுப்பு எடுத்துக்க போகுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம், அந்த 500 ரூபாய் நம்ம சுருட்டிக்கும், 1000 ரூபாய்க்கு தயாரிப்போம். இப்போ 5000 ரூபாயில தயாரிச்சு வர வேண்டிய ஒரு தரமான பொருள் 5000 ரூபாயில வர வேண்டியது, நம்ம பணத்தை சுரண்டி, யாரு, நம்ம வெம்பாடுபட்டு நம்ம வந்துட்டு உழைச்சு கொடுத்த காசெல்லாம் இருக்குல்ல, நம்ம வட்டி கட்டி வரி கட்டி கொஞ்சம் கொஞ்சமா கட்டி, வீட்டு வசதிக்கு வரி கட்டி, தண்ணிக்கு வரி கட்டி, ரோட்டுக்கு வரி கட்டி, வாகனத்துக்கு வரி கட்டி, எல்லாத்துக்கும் வரி கட்டி நம்ம கொண்டு போய் கொடுத்த காசு இருக்குல்ல, அந்த காசுல தூக்கி 2500 ரூபாய் நான் திட்டம் போடுறேன், நான் கம்மியான விலையில திட்டம் போடுறேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு தரமற்ற ஒரு பொருளை தயாரிச்சு நம்ம தலையில கொண்டு வந்து இந்த இலவசம் வச்சுக்கோ அப்படின்னு கட்டிட்டு போறதுக்கு பேரு நலத்திட்டம். உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு பேரு நலத்திட்டம். அதுக்கு கையேந்து நிக்கிறதுக்கு நாம மக்கள் தேவையாது. இதுக்காக ஓட்டு, ஓட்டு என்பது எவ்வளவு பெரிய பேர் ஆயுதம். அதை கொண்டு போய் கொடுக்காம, ஒரு நல்லவர்களை தேர்ந்தெடுக்காம, திரும்ப திரும்ப இதே போல நாதாரிகளை தேர்ந்தெடுத்து கொண்டே இருந்தால் நம்ம தலையில ஏறி உட்கார்ந்து மிளகா அரைக்கிறவன் அரைச்சுக்கிட்டே தான் இருப்பான். யோசிங்க, ஒரு முறை யோசிங்க, இந்த ஒரே ஒரு முறை நம்ம ஓட்ட மாத்தி போட்டு பாருங்க, ஒரு முறை ஓட்ட மாத்தி போட்டு பாருங்க, என்னதான் நடக்குது பாத்துருவோம். தலையை வெட்டிடுவாங்களா என்ன? நம்ம ஓட்ட மாத்தி போட்டுட்டோம், பக்கத்துல இருக்கிற கவுன்சிலர் வந்து நம்ம தலையை வெட்டிடுவாரா என்ன? இல்ல. வட்ட செயலாளர் வந்து என்ன பண்ணுவாரு, பிடிங்கிடுவாரா? இல்ல. அப்ப ஓட்ட மாத்தி போட்டு பார்ப்போம். காசு கொடுத்துட்டாங்க, பால்ல சத்தி வாங்கிட்டாங்க, கற்பூரத்துல சத்தி, காசு கொடுக்கிறவன் மூஞ்சல காரி துப்பு. உன் காசு எனக்கு தேவையில்லடா, நான் சம்பாரிச்சுப்பேன், மானத்தோட வாழ்வன் சொல்லு. என்ன சொன்னா தாய்மார்களுக்கு நான் பஸ்ல இலவசம்னு கொடுத்தான். எனக்கு இலவசம் எந்த தாய்மாரும் ரோட்ல இறங்கி போறாள், ஆனா இலவசம் கொடுத்தான். கொடுத்த இலவசத்தை வாங்கிக்கிட்டு அந்த தாய்மார்கள் ஏறி உட்கார்ந்தா கண்டக்டர் திட்டான். ஓசியில தானே வர உட்காருங்கிறான். கண்டக்டர் திட்டான். அந்த மானங்கெட்ட பொழப்புக்கு தேவையான நான் காசு கொடுக்கறேன்டான்னு கொடுக்குது. வெளியில இருந்து என்ன திட்டுவாமா, போய் உட்காரு போ அப்படிங்கிறான். இது பரவாயில்ல, கண்டக்டர் அவனுக்கு வந்துட்டு புரியல, விவரம் தெரியாதவன் திட்டுறான்னு சொல்லலாம். அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன சொல்றாரு, ஓசி பஸ், என்ன ஓசி பஸ்ல போனீல்ல, அப்ப ஓட்ட போடு அப்படிங்கிறான். அப்போ இலவசங்கள் என்பது நம்மை கையேந்தி ஏழ்மை நிலையில், வறுமை நிலையில் மீண்டும் மீண்டும் வைத்திருப்பதற்கு உண்டான திட்டங்களை தவிர இலவசங்கள் மூலமாக எந்த நாடும் வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை. நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்கள், நல்ல தலைமுறையை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளங்களை கொண்டவர்களை தேர்ந்தெடுங்க. அடுத்த தேர்தலை நோக்கி சிந்திப்பவன் அரசியல்வாதி. என்ன செய்வான், இந்த தேர்தலில் என்ன தேர்ந்தெடுத்துட்டாங்க, அப்ப அடுத்த தேர்தலுக்கு ஓட்டு போடணும்னாக்க எனக்கு ஒரு நல்ல திட்டத்தை நான் அறிவிக்கணும், கவர்ச்சிகரமா இருக்கணும், கேட்கறதுக்கு அப்படியே கவர்ச்சிகரமா இருக்கணும், அதுக்காக ஒரு திட்டத்தை அறிவிப்போம்னு சொல்றவன் அரசியல்வாதி. ஆனா இது கவர்ச்சிகரமாக இருக்கிறதோ இல்லையோ, உங்களுக்கு இந்த திட்டங்கள் புரிகிறதோ இல்லையோ, ஆனாலும் இயற்கை வளங்களை பாதுகாப்போம், விவசாயத்தை பாதுகாப்போம், மலைகளை பாதுகாப்போம், மழைகளை பாதுகாப்போம்னு ஒரு தலைவன் வந்துட்டு ஏஜென்ட்னு சொல்றான்ல. ஏன்
அவன் அடுத்த தேர்தலை நோக்கி சிந்திக்கவே இல்லை. அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்கிறான். அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்கிறான். இந்த தம்பி சின்ன பசங்க எல்லாம் நிக்கிறாங்கல்ல, அவங்க வளர்ந்து வரும்போது இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கணும். இப்பவே நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, ரோடு ரோடா திரியிறோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? நாக்கு வறண்டு சாவும். அதை தாண்டி 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு இந்த பையன் வந்துட்டு 25 வயசு 27 வயசுல வரும்போது இங்க நிலைமை என்னவா இருக்கும்? அப்ப மழை நீரையும் மலைகளையும் இங்க காடுகளையும் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு இங்க அமையணும்னாக்க அதுக்கு ஒரு புரட்சி தேவைப்படுது. அந்த புரட்சி எங்க இருந்து தொடங்க தேவைப்படுது? நம்ம மனசுல இருந்து தேவைப்படுது. காசுக்காக இந்த முறை வாக்களிக்க மாட்டேன். என் வாக்கு விற்பனைக்கு அல்ல. நான் போடுற வாக்கு தரமான வாக்கு. அதை நீ திமுகவுக்கு போடு, அதிமுகவுக்கு எதுக்கு வேணா போடு. ஆனா காசை வாங்காம நின்று போடு. நீ உண்மையிலே அவனை நம்பினா அவனுக்காக போடு. ஆனா உண்மையா நீ காசு வாங்காம யோசிச்சுனாக்க உனக்கு தெரியும், இங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மாற்றாக நிக்கிறது, மக்களுக்காக நிக்கிறது, அடுத்த தலைமுறைகளுக்காக நிக்கிறதுங்கிறத நான் திரும்ப திரும்ப ஆணித்தரமா சொல்லுவேன். அப்படியான ஒரு கட்சியை தேர்ந்தெடுங்கள். படித்தவர்களாக இளைஞர்களாக வந்து நிக்கிறோம். எல்லாரும் என்ன சொன்னீங்க? படிச்சவங்க அரசியலுக்கு வரணும்ப்பா, அப்பதான் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னீங்க. படிச்சவங்க எல்லாம் வந்துட்டோம். இளைஞர்களாக வரணும் நீங்க, அப்பதான் ஒரு உத்வேகம் பிறக்கும். எல்லாத்தையும் மாத்தி போடுவாங்கன்னு சொன்னீங்க. இளைஞர்கள் வந்துட்டோம். பட்டதாரிகளாக வரணும், வந்துட்டோம். சிந்தனை மிக்கவர்களாக வர வேண்டும், வந்துட்டோம். விவசாயிகள் வரணும், வந்துட்டோம். ஏழை குடிகள்ல இருந்து வரணும், வந்துட்டோம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேற என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க, வேற என்னதான் வேணும்? எல்லாத்தையும் வந்து நின்னுட்டோம். இன்னமும் அந்த 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் தான் உங்களோட ஓட்டுனா, உங்களோட பிள்ளைங்க வளர்ந்து நிற்கும் போது இங்க நாடே இல்லாம ஓட்டையை போட்டு போயிருவாங்க. பல்லாயிரம் கோடி கொள்ளையடிச்சவன்லாம் சுஸ்பங்களை கணக்கு வச்சுட்டு அடுத்த நாட்டுல போய் செட்டில் ஆயிடுவான். அடுத்த நாட்டுல போய் செட்டில் ஆயிடுவான். தனித்தனியா தீவு வாங்கி வச்சிருக்காங்க. தனித்தனியா நல்ல சொர்க்கபுரி போல தீவு வாங்கி வச்சிருப்பாங்க. குடும்பத்தோட போய் அங்க செட்டில் ஆயிடுவாங்க. நாம என்ன பண்ணுவோம்? அப்ப இருக்கிறது ஒரு பூமி, ஆளக்கூடியவர்கள் நாம ஒருத்தங்க தான். அப்ப நல்ல தமிழாய்ந்த தமிழாக பார்த்து தேர்ந்தெடுங்கள். இந்த முறை உங்கள் வாக்கை படித்த இளைஞர்களுக்கு 50% பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நாளைய தலைமுறைக்கு வாய்ப்பளியுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.